la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பர்சன் யாரா இருக்காங்களா, அந்த லவ்வபிள் பர்சன்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா நான் உனக்கு லொக்கேஷன்லாம் அனுப்பிடுறேன், ஸோ நான் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரேன், ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உடனே கால் பண்ணுறேன், அப்படியே நான் கால் பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீ அப்படி சொல்லி அம்மாவுக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். டைம் எடுத்து அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் வேறு மாதிரி நல்ல விதமாக இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கமிட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாமல் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வரவங்க வந்து சீரியலே பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருங்க, வேறு ஏதாவது ஒர்க் போகலாம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்களே, இதையும் என்னால் விட முடியல. அம்மா பேச்சு கேட்கணும். எப்படி அந்த பொண்ணோட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற சீன்லாம் வச்சா போய் நடிப்பீங்களா? எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பிடிக்கல. நீங்கள் நடிக்கவே போகக்கூடாது, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காசு நமக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் நடிக்க போகக்கூடாது. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட சீரியல் ஆக்ட்ரஸ் தாரணி ஹெப்சிபா இருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஸோ எங்க இருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த சீரியல் ஜேர்னி உங்களுக்கு? சன் டிவியில் சுந்தரியிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன், ஒரு சின்ன ரோல் தான் அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணே வந்தேன், சிங்கப்பெண்ணையில் அடுத்து கலக்கிட்டுருக்கேன். சிங்கப்பெண்ணே டு ஜீ தமிழ் கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணே பண்ணிட்டே மகாநதி பண்ணிட்டுருக்கேன் விஜய் டிவியில். நடுவில் நம்ம மீனா விட்டுட்டீங்களே. யா, மீனாவும் போயிட்டே இருக்கு, அதுவும் சேர்த்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ மாடலிங் அண்ட் தென் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் இல்லையா? ஸோ மாடலிங் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க எப்படி என்டர் ஆனீங்க? அது உங்களோட ஒரு கோலா இருந்ததா சின்ன வயசுல, இல்லை எப்படி மேம்? இல்லை அப்படிலாம் கோல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்கும். ஸோ நம்மளை அழகுபடுத்தி பொண்ணுங்களுக்கு நம்மளை அழகாக பார்த்துக்கிறதுனாலே பிடிக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடல் ஷூட்க்கு போனேன், அது என்னன்னே தெரியாமல் தான் நான் போனேன். அப்போ நம்மளை பார்க்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக காட்டினாங்க. ஸோ ஏன் நம்ம இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, நமக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். மாடல் ஷூட்டில் நான் இருக்கும்போது எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் ஆடிஷன் அட்டன் பண்ண போனேன். அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட சீரியல் ஜேர்னி. ஸோ வந்து இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுந்தரி சீரியல் செட் போறீங்க, அவ்வளோ க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம்? கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் என்னை சுற்றி இருக்காங்க. ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. 20 பீப்புள் முன்னாடி ஒரு கேமராமேன் நம்ம பண்ணுறது அவுட் வரப்போகுது, டிவியில் வரப்போகுது, ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதோடு சேர்த்து பண்ணேன். ஓகே, அந்த டைமில் கொஞ்சம் கற்றுக்கிற பொசிஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே வந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணையில் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர், மீனால ஒரு லைட்டாக ஒரு சுட்டித்தனம் பண்ணுற ஒரு சிஸ்டர் கேரக்டர், கார்த்திகை தீபம்ல வில்லிடா நான் அப்படின்னு, மகாநதியில பார்த்தா ரொம்ப கோபமாக கண்டிக்கிற, ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ப்ராப்பரா இருக்கணும் எனக்கு அப்படிங்கிற ஒரு அக்கா கேரக்டர். இது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? ஒவ்வொரு ரோல் ஒரு ஒரு கேரக்டர் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க? அதெல்லாம் எந்த ரோல் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும், அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட மேஜர் பார்ட். ஸோ எனக்கு அது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 days எந்த கேரக்டர் கொடுத்தாலும் யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். நம்ம இதை கரெக்டாக தான் கொடுக்குறோமா, டேரக்டர் சாருக்கு அவங்க கேட்குறது நமக்கு கிடைக்குதா, நம்ம பண்ண முடியுதா அப்படின்றது பண்ணும்போது அப்புறம் பழக 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 நமக்கே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த மாடலிங் சீரியல்ஸ் இதெல்லாமே செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி அப்ரோச் பண்ணாங்க? இது இப்படி இருக்குது, நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், நமக்கு வந்து காட் வந்து ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு, ஸோ நம்ம வளர்றதுக்கு நான் ஒரு ஷைன் ஆகணும், இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டணும், நம்மளை விட்டுட்டு போனவங்க முன்னாடி நான் ஷைன் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி சொல்லப்போனால். ஸோ அது வந்து நீ வீட்டில் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கும்போது அம்மாவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓகேயா, நல்லா இருக்குமா, லைஃப் இப்படியே போயிடுமா, மேரேஜ் பண்ணிப்பாளா அப்படிலாம் ஒரு தாட்டில் அவங்களுக்கும் வந்துச்சு தான். அப்புறம் சொல்லி புரிய வச்சிட்டேன், அம்மா இப்போ என்ன ஏஜ் ஆகுது, நான் கம்மி தானே, ஸோ டைம் ஆகட்டும், அது வரையும் நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன், நம்மளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அதுவும் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, 1 or 2 அந்த மாதிரி தான் என்னோட சர்க்கிள், ரொம்ப சின்ன சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸால் நான் நிறையா ஹர்ட் ஆகிருக்கேன். அவங்க நம்மளை பற்றி பேசியிருப்பாங்க, நம்ம இருக்கும்போது நம்மளை பற்றி நல்ல விதமாகவும், நம்ம கிளம்பி போனதுக்கப்புறம் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நான் யாருன்னு காட்டணும், நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன், நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லி ஷைன் ஆகிற ஒரு பிளேஸாகவே. ஆனால் எனக்கு ஒரு காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்லேருந்தே நிறைய பேர் வந்து என்னை சொல்லியிருக்காங்க, டிவி சேனல் போயிடுவியா, சினிமாவுக்கு நடிக்க போறியா, என்ன இப்படி இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்றது எனக்கு இப்போ புரியுது. அவங்க சொன்னதெல்லாம் சாபமாக சொன்னாங்களான்னு தெரியல, எனக்கு பிளெஸிங்காக மாறிடுச்சு சொல்லப்போனால் உண்மையாகவே. ஸோ நான் அவங்க முன்னாடி ஷைன் பண்ணி வரணுன்ற என்னோட பொசிஷன் இது. அப்போட அப்ரோச்சஸ் எப்படி இருந்தது? லைக் நீங்கள் இப்போ வந்து மீடியாக்குள்ளே போறீங்க அப்படின்னு சொன்னப்ப கண்டிப்பாக கண்டிக்கிற அப்பாவாக தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்பா என்ன சொன்னார்?
சொல்லப்போனால் அம்மாவோட ப்ரொமோஷனில் நான் நம்ம தங்கச்சி இங்கே வந்தோம். டேடி வந்து மதுரையில் தான் இருக்காங்க. டேடி வந்து கடைசியாக ட்ரெயின் ஏற்றி விட்டு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பார்த்துப்பா 3 பேரும் அழகாக இருப்பீங்க, போகிறீங்க, சினிமா கினிமா கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு நடிக்க போயிடாதீங்கன்னு தான் சொன்ன கடைசி டேடியோட கடைசி வேர்டே இதுதான். ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னதா இல்லை நடக்க போனது முன்னாடியே அவருக்கு உள்ளே தோணுச்சான்னு கூட எனக்கு தெரியாது. சொன்ன மாதிரியே 3 to 4 months நான் இங்கே வந்ததுக்கப்புறம் 1.5 years தான் அது சென்னை வந்த அப்புறம் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. டேடிகிட்ட சொன்னேன், டேடி இந்த மாதிரி நடிக்க போகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல ஏன்பா அப்படின்னாரு. தெரில டேடி நீங்கள் சொன்னனாலே நடந்துருச்சோ என்னமோ, நான் போகிறேன் அப்படிங்கும். பார்த்துப்பா கவனமாக இரு, எதுவாக இருந்தாலும் எதுனாலும் வீட்டில் அம்மாட்ட சொல்லி என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி நல்ல விதமாக தான் என்னை இது சொன்னாங்க. ஏன்னா நான் எவ்வளோ மெச்சூர்ட், நான் எப்படி கரெக்டாக டீல் பண்ணுவேன் அப்படின்றது என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே அவங்க என்னை பார்த்துட்டாங்க. நான் ரொம்ப ப்ராப்பராக இருப்பேன் அப்படி சொல்லி பார்க்கவுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே, அவள் கரெக்டாக தான் இருப்பா, அவள் ஷைன் பண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரை பொண்ணா? யா, ஐம் ஃப்ரம் மதுரை. ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி வந்தது, உங்களை எப்படி வந்து கூப்பிட்டாங்க, அதை பற்றி எதனா சொல்ல முடியுமா? எப்படி அப்ரோச் பண்ணாங்க? மாடல் ஷூட்டில் இருக்கும்போது சுந்தரி மேனேஜர் தான் சார், சீனு சார் கால் பண்ணி எப்படி நம்பர் ஷேர் ஆச்சுன்னு இப்போ வரையும் எனக்கு தெரியாது. அது ஒரு மிராக்கிளா இல்லை என்னன்னு எனக்கு இதுவரையும் தெரியாத ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. என் நம்பர் எப்படி மீடியா வரையும் போச்சு, அந்த மேனேஜர் வரையும் எப்படி போச்சு அப்படி தெரியாது. அவங்க தான் கால் பண்ணி அம்மா ஒரு ஆடிஷன் இருக்குது வரீங்களா அப்படின்னாரு. என்ன ஆடிஷன்னா என்ன அப்படின்ற இடத்துல நான் இருந்தேன். அப்படிமா இந்த மாதிரி இருக்கும், லொக்கேஷன் அனுப்புகிறேன் வாங்க அப்படிலாம் சொன்னார். நான் பயம் தான். அப்புறம் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அம்மா இந்த மாதிரி கூப்பிட்றாங்கம்மா போயிட்டு வருவாங்க. யாரடி என்னன்னே தெரியாமல் நீ எப்படி போவ அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் உனக்கு லொக்கேஷன்லாம் அனுப்பிடுறேன், ஸோ நான் கேர்ஃபுல்லாக போயிட்டு வரேன், ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உடனே கால் பண்ணுறேன், அப்படியே நான் கால் பண்ணலைனாலும் நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீ அப்படி சொல்லி அம்மாவுக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். அங்கே போனேன், உண்மையாகவே கேபி அக்கா எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீரியல் டிவிலெலாம் நம்ம பார்ப்போம்ல, சன் டிவி சுந்தரி வருது, சுந்தரி அக்கா அப்படி பார்ப்போம்ல. நான் நேரில் அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்னாலே என்ன நம்ப முடியல. அப்படி ஸ்டேட்டில் இருக்கேன், அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ண சொன்னாங்க, பண்ணேன். அப்புறம் 3 years வெயிட் பண்ண சொன்னாங்க. காவேரி மேம் தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் கங்காவை திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ கங்கா வந்து ரொம்ப வந்து பொசசிவ் ஆகுறாங்க, கங்கா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்போ அந்த ஒரு ரோல் உங்களுக்கு கிடைக்க போதுன்னா நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க? கங்கானா கொஞ்சம் திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் அப்படிதான் அவங்கள ரியாக்ட் பண்றாங்க, இது நம்ம பண்ணிடுவோமா இல்லை பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ் வந்தா சில பேர் டவுன் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன யோசிச்சீங்களா? அது வந்து ரியல் தான் சொல்ல போனா, அது வந்து தப்பு இல்லை. எல்லாருக்கிட்டையும் எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயும் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளோ பொசசிவா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது பொண்ணுங்களோட என்ன சொல்றது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னே சொல்லலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது இல்லையா? அவங்க எப்படியும் ஒரு நாள் பாசிட்டிவாக மாறுவாங்க. கரெக்டாக நான் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவாகவும் இருக்குது, அவர்கிட்ட நான் லவ்வாகவும் இருக்கேன், அதை காட்டிக்க மாட்டேன். ஒரு குட்டி குட்டி பொசசிவோடு இருக்கும், அவரை டென்ஷன் பண்ணி பார்க்குறது, ஒரு ஒய்ஃபாக நான் டென்ஷன் பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா யமுனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து ரொம்ப பயப்படுற ஒரு ஆள்லாம் அவங்க அம்மா கூட கிடையாது, கரெக்டா? ஸோ வந்து அவ வந்து தப்பு பண்றா, ஸோ அக்கா திட்டதான் செய்வேன். ஃபர்ஸ்ட் அக்கானா வீட்டில் எப்பவுமே ஸ்ட்ரிக்ட் தான், அது வந்து நேச்சுரல், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அடுத்தடுத்து தங்கச்சிகள் நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஹஸ்பண்டையுமே நம்ம கொஞ்சம் பொசிட்டிவாக பார்த்துக்கணும்ல, அதெல்லாம் இருக்கணும். கண்ணிலே உருட்டி கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பாக கண்ணில் உருட்டி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி ஹஸ்பண்ட் நமக்கு தானே, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ஹஸ்பண்டை. ரியல் லைஃப்லேயும் சரி சீரியல்லையும் சரி நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு மகாநதி சீரியல்? அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் லைக் வந்து அதில் நடிக்கிற நம்மளோட ஆக்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்க கூட? ரொம்ப சில், எனக்கு டீம் ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. டேரக்டர் சார்லாம் செம ஃபன். சொல்லுவார், ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா நக்கல் பண்ணி இப்படிதாம்மா பண்ணணும், இது பண்ண மாட்டியாவெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும், அவர் நல்லா சொல்லி தருவார். நல்ல ஒரு டீச்சர் சார், வந்து ஒரு நல்ல டீச்சர். நான் போய் ஒரு 10-15 days ஆச்சு. 15 daysல நான் அவர்கிட்ட பார்த்தது நல்ல ஒரு டீச்சராக நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அவரோட டைரக்ஷனில் நான் நடிக்கிறது ரொம்ப பெருமையாகவே இருக்குது. அப்புறம் என் டீம் ரொம்ப 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 சில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கலாம் தெரியாது, மகாநதி டீம் ரொம்ப சில். என்னோட சிஸ்டர்ஸ் சரி, சிஸ்டர், என்னோட காவேரி, யமுனா, என்னோட பேர் கமருதீன், அப்புறம் நிவின், இவங்க எல்லாருமே ரொம்ப சில். நான் பார்க்கும்போது இவங்களோட ரோல்ஸ்லாம் நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, நான் நேரில் போய் பார்க்குறேன் எல்லாம் சமைச்சில் செமக்கூல். நான் உள்ளே போகும்போது எல்லாம் ஓகேயா இருக்குமான்ற ஒரு பதட்டத்தில் ஏற்றுக்குவாங்களா புது கங்காவா அப்படிலாம் நினச்சி தான் போனேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக சீக்கிரமே என் கூட அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே என்ன சொல்ல சேஃப் ஜோன், நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. ஹாப்பியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ எஸ் இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ஸ்லயும் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க கேரக்டர்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒய்ஃப், அந்த ஒரு லவ் பாண்டிங், அந்த ஒரு பொசசிவ், அது எப்படி நீங்க வந்து எப்படி சொல்ற, அது இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அந்த? அது நேச்சுரலுங்க, நேச்சுரலா உள்ளேருந்து வர விஷயம். ஸோ அது ஆக்டிங் கிடையாது, ரியலாவே வரும். இப்போ ஒன்று வெக்கப்படுங்க, குமரன் பாப்பார் வெக்கப்படுங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெக்கம் வரும். அவரை நீங்கள் திட்டி பேசுங்க அப்படின்னா அது உண்மையாகவே நான் எடுத்துக்குவேன். அப்போ என்னை விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணோட போய் நடிக்க போற அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நினச்சிட்டா அப்போ நமக்கே வரும்ல, அப்போ நீ என்னை விட்டு இப்போ உங்களை எப்படி லாக் பண்ணுறாங்க? இப்போ டக்குன்னு குமரன் அடிக்கிற ஒரு சீன்மா அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவேன். அடிச்சுட்டு இன்னொரு பொண்ணோட போய் நடிச்சு இல்லை என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாருன்னா அடிச்சிருவேன். இதில் என்ன இருக்குது, சீன் படி அடிக்கணும்னா அடிச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் சீனே நான் யமுனாவை அடிக்கிற மாதிரி தான் எனக்கு வச்ச சீனே. யமுனாவை பலார்னு 5-6 விட்டுருப்பேன். அதுதான் என் ஃபர்ஸ்ட் சீன். ஆக்டிங் வைஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவரை எப்படி நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்றதும் வச்சுருப்பாங்க சீனில். ஸோ லவ் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதல்லாம் இருக்கும். மனுஷங்கன்னா கண்டிப்பாக காதல் இல்லாமல் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக காதல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குதான். என்ன சொல்கிறது, நான் வந்து லவ்னா ரொம்ப லாயலாக இருக்கணும்னு நினைப்பேன். உண்மையாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது. நம்மளோட பார்ட்னருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும். அவங்கள நம்ம ரொம்ப ரூல் பண்ணக்கூடாது. டாமினேட் பண்ண வேண்டிய விஷயத்தில் டாமினேட் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் டாமினேஷன் பண்ணிடக்கூடாது. எனக்கு வந்து அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நான் கேட்டுக்கணும் அப்படி சொல்லி தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ லவ்னா ஓகே ஜாலியாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். லவ் தானே லைஃப் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி பர்சன் யாரா இருக்காங்களா, அந்த லவ்வபிள் பர்சன்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கங்காவும் ரொம்ப உஷாரா இருக்காங்க. எந்த கங்கா வந்தாலும் இதான் லாஸ்ட் கங்கா, இந்த கங்கா மாறாது, உஷாரா இருப்போம். உங்க லைஃப்லயே நீங்க அந்த ஒரு துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடிபட்டு உடஞ்சி உட்கார்ந்தது உண்டா? இருக்கு, பெரிய பெரிய துரோகம்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு துரோகம், அப்போ உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் என்ன நடந்தது, அதை பத்தி சொல்ல முடியுமா? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க ஆக மாட்டாங்க, ரைட்? அது வந்து மேக்ஸிமம் 99% சேம் லைக் எனக்குமே அப்படிதான். சில இடத்துல நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் உட்காந்துருக்கும் போது அவங்கள செம ஜாலியாக பார்த்துப்பேன். அந்த அந்த இடமே செம ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், விளையாடுவோம் இருக்கும். அப்படி இப்படி ஜஸ்ட் ஒரு மூவ் இருக்கும். அப்படி மூவ் பண்ண அடுத்த நிமிஷம் என்னை பற்றி பேசியிருப்பாங்க. அதை நான் அப்படி டக்குன்னு திரும்பி கூட பார்த்துருப்பேன். அது எனக்கு பார்த்துருக்கு, என் கண்ணில் கடவுள் காட்டிட்டார் நிறைய இடத்துல. ஸோ நான் காட்டியிருக்கும் போது எனக்கு நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபேஸ் பண்ண நான் டேரெக்டாக போய் பேசிட்டேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஏதாவது தப்பு பண்ணேனா, உங்களுக்கு என் கூட என்ன பிரச்சனை அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட டேரெக்டாக டீல் பண்ணிட்டு அந்த பாண்டை கட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அப்போ தான் எனக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறையாவே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நம்மளை நல்லா சேஃபாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து கேர்ள்ஸோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஓகே பாய்ஸோட கூட நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிடலாம் போல், அந்த மாதிரி தான் நான் இதுவரையும் நம்புகிறேன். நான் உங்களோட இன்ஸ்டா புரட்டி பார்த்தப்ப வந்து நீங்கள் கவிதா மேம் கூட நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம கவிதா மேம்க்கு ஒரு ப்ராங்க் கால் பண்ணிடலாமா? பண்ணலாமா? ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கால் பண்ணலாமா? கால் போது. ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ஐ திங்க் நம்ம சூன் மீட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, 12th அன்னைக்கு கேட்டிருக்காங்க. உன்னை கேட்டாங்களா? ஆமா கண்டிப்பா, நம்ம இல்லாமலா வில்லத்தனம் பண்ண வந்து இறங்கிடுவோம். அங்க ஏதாவது இருக்கும் என்னவோ அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல இல்ல ஓகேதான் அது மேனேஜ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஓகே. இல்ல மேம், எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்ககிட்ட கேட்கலாமா? யார்கிட்ட சஜஷன் கேட்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, உங்களோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால நான் கேட்குறேன். என்னன்னா வீட்டில் மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க, ஓகேயா? மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டைட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போதான் வந்து நான் ஒரு பீக் போயிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் பிளஸ் பண்ணீங்க, நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிலாம். அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது வந்து நான் வீட்டில் வந்து சீரியல்லாம் விட்டுரு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ ஒரு சைட் மேரேஜ் பண்ணிக்கணும், லைஃப் பார்க்கணும், போதும் நீ பண்ணது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லைஃப்காக நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ நான் யாரை மேனேஜ் பண்ணணும், மேரேஜுக்கு முன்னாடி யாரை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியலையே. இல்ல மேரேஜுக்கும் நம்ம ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே,
மேனேஜ் பண்ற பர்சன் வந்து இதனால பிரச்சனை இல்லாம ஓகே பண்ணிக்கலாம், ஒன்னும் இல்ல, என்ன நினைச்சுட்டா கேட்கறாங்க, குழந்தை இன்னும் நினைச்சுதானே இருக்கேன். பட் நிறைய பேரு ஆஃப்டர் மேரேஜும் ஒன்னும் ப்ராப்ளமே இல்லாம மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தா ஓகேவா. ஆனா வரவங்க வந்து சீரியலே பண்ண வேண்டாம், நீங்க வீட்ல இருங்க, வேற ஏதாவது ஒர்க் போலாம் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்களே. அப்படியா? அப்போ என்ன பண்ணட்டும்? ஆனா அவங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான். ஆனா இதையும் என்னால விட முடியல. அம்மா பேச்சு கேட்கணும், மேரேஜ் பண்ணணும். அது வேண்டாம்னு சொல்லும் போது உனக்கு ஓகேன்னும் போது இது மட்டும் முடிச்சிட்டு அதுதான் எதுவும் கம்மி. நான் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும்ன்றீங்களா? ஆமா, இல்ல நான் என்ன சொல்றேன், ஹஸ்பண்ட் வரப்போற ஹஸ்பண்ட் வந்து நடிக்கிறதுக்கு ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஆஃப்டர் மேரேஜ் இதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கலாம். ஓகே இல்லையா? ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ண போற, ஆபீஸ் போற மாதிரிதான். நாங்க இது வீட்டுக்கு தரோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி அவங்க கிட்ட எடுத்து பேசி புரிய வைக்கவா நானு? அதுதான் பண்ணணும். ஓகே, இதனால உங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரக்கூடாது. அப்புறம் அதுல பட்டி வந்து இருக்கணும். இப்போ ஓகே ஓகே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இல்ல வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உனக்கு கல்யாண வாழ்க்கையும் இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீமா ஒரு விஷயம் எல்லா கன்ஃபியூஷனும் வரும்ல. ஓகே மேம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னைய ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. நாளை கழிச்சு நேர்ல வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சாஷ்டாங்கமா. இங்க கலாட்டா சேனலுக்கு வந்து உங்களை பிராங்க் பண்ண சொன்னாங்க மேம். பயங்கரமா உங்களை பிராங்க் பண்ண வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் மேம் அவ்வளவு சீக்கிரம் பிராங்க் பண்ண முடியாது, நான் என்னன்னு பிராங்க் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். அவங்க இப்படி சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க நிறைய சஜஷன் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஏமாந்துட்டீங்க மேம். சாரி மேம். நம்ம 2 பேரும் நிறைய ரீல்ஸ் பண்றோம் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் ஆமா அது ரொம்ப உண்மை, செட்டுக்கு வந்தா நாங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் தான் சொன்னேன். சோ பிராங்க் பண்ணுங்க மேம். ஹாய் மேம், ஐ அம் சாரி மேம். ஓகே மேம், நான் 12th அன்னைக்கு பேசுறேன். ஓகே பை. Thank you. சோ ஓகே மேம் சில் தான். பட் இந்த அட்வைஸ் நீங்க வந்து ஃபியூச்சருக்கு மைண்ட்ல வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அட்வைஸ்ல எல்லாருக்குமே இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான். ஓகே, செட்டுக்கு போனா நானும் மேம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். செட்டுக்கே தெரியும் எங்க ஃபேமிலி தான் அது. ஃபேமிலியா நானும் மம்மி, டாடி இருப்பாரு, டாடி வேற ரூம்ல இருப்பாரு, நானும் மம்மியும் ரொம்ப க்ளோஸ், செம ஜாலியா இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து நீங்க ரொம்ப ஒரு க்ளோஸ்டா ரொம்ப வந்து கம்ஃபர்ட் ஜோனா ஃபீல் பண்றவங்க ஒருத்தவங்க வந்து உங்க மம்மி பிரேமா மேம். ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பிரேமி மம்மி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன். நான் சுந்தரி போய் நான் ரொம்ப பயந்து அதான் சொன்னேன்ல என்னன்னே தெரியாமல் உள்ளே போகும்போது மம்மி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரைவசின்னு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க மம்மி. அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகே அவங்கள்ட்ட பேசலாமா அப்படிலாம் இருக்குமா. அப்புறம் மம்மியே ஒரு நாள் பேசினாங்க, அப்புறம் நானும் பேசிட்டேன். ஓகே பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சி பார்க்கும்போது. அப்புறம் பேசணும் சொல்லவும் நான் பேசிட்டேன்னா பேசும்போது மம்மி சமைச்சில் எல்லாரும் செட்டில் சொல்கிறாங்க அவங்க கூட நீ எப்படி இதான மேம் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப சில் மேம், ஆனால் ப்ரைவேட்டாக கரெக்டாக இருப்பாங்க. அவங்க கூட நீ எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆன அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படி க்ளோஸ் ஆன அப்படி சொல்லுவோம். உனக்கும் மம்மிக்கு கரெக்டான காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி செட்டே கலாய்ச்சாங்க. நானும் மம்மியும் அப்போ வந்து செம க்ளோஸு. மம்மியும் வேற லெவல் பண்ணுவாங்க, பேசினாங்கன்னா செம ஃபன் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்னையும் மம்மிலாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுங்க, செம ஜாலியாக இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணுறேன் மம்மியை. மம்மி மிஸ் யூ மம்மி. இந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலுமே மேம் அதில் வந்து நம்ம பூம் ஆகணும், நம்ம ஷைன் ஆகணும்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தான் ஆகணும், பெண்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பொண்ணா முடியாதுன்னு டைரக்டா பேசிடுங்க. எதுக்கு நீங்க அதை பண்ணணும், அப்படி பண்ணி அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தேவையில்லை. கடவுள் நமக்கு இது வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளை தேடி வரும். இப்படி பண்ணி தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்ற அவசியமே இல்லை. டைம் எடுத்து அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப் வேற மாதிரி நல்ல விதமா இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எதுலையுமே இது பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த அப்ரோச்சும் வந்ததில்லை. வந்திருந்தாலும் நான் நோ தான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிக்டாக நான் நோ சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக
அதெல்லாம் ஓகே பண்ணாதீங்க. சில பேர் பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது, நான் கண்ணால் பார்த்ததில்ல, காதால் கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா, சினி ஃபீல்டை பொறுத்தவரையும் அந்த ஒரு பிம்பம் இருக்க தான் செய்யுது. அதை மாற்றணுன்னா யார் பண்ணுறாங்களோ அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மாறிடும், அவ்வளோதான். நோ சொல்லுங்கள், ஜஸ்ட் சே நோ. இப்போ நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு வந்து லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? சோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே 6th அப்போ ஏஜ் இல்லைல்ல, அது ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அப்போ இருந்தே சில பேர்லாம் லவ் பண்ணாங்க. என் பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஆனால் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்குலாம் புரிஞ்சிடும். எதுவும் பண்ணலை பெருசாக, அந்த மாதிரி இதில் நான் உள்ளே போவே இல்லை. ஆனால் நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஓ நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. காலேஜ் படிக்கும்போது காலேஜில் நான் காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கேன். சடனாக ஒரு பையன் வந்துட்டு இங்கே பாரு, நான் ரொம்ப நாளாக உன்னை எனக்கு அவனே வேறு பேர் வச்சுக்கிட்டான், வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு, இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிட்டேன், உன் கேஸ்ட்டு உன் நம்பர் உன் அட்ரஸ்லாம் நான் எடுத்துட்டேன், வீட்டில் சொல்லிட்டு எல்லாம் ஓகே, நாளைக்கு நானும் எங்கள் அம்மா வரோம், நீ ஓகே சொல்கிற அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோவம் வந்துருச்சு, செம கோவம் வந்துருச்சு. எனக்கு பாய்ஸ் வந்து இப்படிலாம் பேசினா பிடிக்காது, கொஞ்சம் அவங்க திமிரா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப வலிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, பசங்க கொஞ்சம் வலிஞ்சா அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் நாளைக்குலாம் அவ்வளோ வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ஹெச்ஓடிட்ட சொல்லிடுறேன், நான் பயப்பட மாட்டேன் அவ்வளோ சொல்லி, எனக்கு உங்கள் ஹெச்ஓடி தெரியும் அவ்வளோ சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டு ஓடிட்டேன். இல்லையே அதுக்கப்புறம் கண்ணிலே படலை, நான் ஓடியே போயிட்டேன். அவன் பாட்டு ஏதாவது அடிச்சிட்டானா யாருக்கு தெரியும், நம்ம ஏதோ நினைச்சிருப்போம், அவன் பாட்டு வந்து இது பேசிட்டு போயிட்டான், பயந்தேன் ரொம்ப. இப்போ வந்து எனக்கு நீங்க வந்து 2 வேரியேஷன்ல வந்து நீங்க எனக்கு நடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை தீபம்ல பல்லவி. கார்த்திகை தீபம் பல்லவி. ஸ்வேதா மேம் எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எனக்கு காசு கூட கொடுக்க வேணாம், நான் வேணா ஓடி போயிடுறேன், எனக்கு பயமா இருக்கு, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, கார்த்திக் சார் என்னை கண்டுபிடிச்சிடுவார் போல அப்படிலாம் சொல்லுவேன் நான். அவங்க சொல்லுவாங்க ஒன்று, இல்லை இல்லை நீ மேனேஜ் பண்ணு, நான் உன்னை தப்பிக்க வச்சிடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை மேம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது மேம், வேண்டாம் மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு அந்த காசே வேணாம் மேம், என் தங்கச்சி நான் எப்படியாவது காப்பாற்றிடுறேன், எனக்கு வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படி சொன்னால், இந்த மாதிரி நீ சொதப்புனா உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த மேம் சொல்லுவோம். நான் உன்னை கொன்று அப்படிலாம் சொல்லுவேன். சாரி மேம் அப்படிலாம் சொல்லி, சரி மேம் நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன், கடைசி நேரத்தில் நீ எப்படியாவது காப்பாற்றிடுங்க மேம். ஸோ இப்போ அடுத்தது வந்து மகாநதி வைஃபா. குமரன் வந்து அந்த பொண்ணோட போய் நடிக்க போகிறாரு. செம கடுப்பாக இருக்குது எனக்கு உண்மையாகவே. அந்த கேரக்டர்லாம் எனக்கு ரியலாக ஃபீல் ஆச்சு தெரியுமா. அது குமரன்ற இடத்த விட என்னோட ஹஸ்பண்ட் ஏன் லவ்வரோ யாராவது வந்து இப்படி ஒரு பொண்ணோட போய் நடிக்க போனால், ஆனால் நான் ஆர்டிஸ்ட் உள்ள சீரியலில் பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ நான் தான் குமரன். ஓகே நீங்கள் தான் குமரன். கங்கா போயிட்டு நல்லபடியாக நான் நடிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் கங்கா போட்டா. எப்படி அந்த பொண்ணோட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற சீன்லாம் வச்சா போய் நடிப்பீங்களா? இல்லை கங்கா அதெல்லாம் வந்து சும்மா தானே, அது இது உண்மைலாம் கிடையாது இல்லை. ஆஹா அப்போ நான் இங்கே ஒய்ஃபாக எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு பிடிக்கல, நீங்கள் நடிக்கவே போகக்கூடாது, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட காசு நமக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டான்றேன். உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லையா கங்கா? நம்பிக்கைலாம் இருக்குங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன், நீங்கள் நடிக்க போகக்கூடாது. நம்ம வாங்க நம்ம டெய்லர் கடையை போய் பார்ப்போம், கங்கா டெய்லர்ஸை போய் பார்ப்போம், போகலாம். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி ஷைன் ஆயிட்டே இருங்க, எங்களை எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ so much. தேங்க்யூ. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand.